வணக்கம், வாழ்க வளமுடன். இன்றைய நன்னாளில் நாம் பெயிண்ட் டிப்ளமா வகுப்புகளை ஆரம்பிக்கின்றோம். இந்த வகுப்புகள் நம்மளுடைய தமிழ் இளைஞர்களுக்காக துவங்கப்பட்டுள்ளது. என்னுடைய 40 வருட காலத்தின் எக்ஸ்பீரியன்ஸை கலந்து உங்களுக்கு நான் தருகிறேன். இதனால் நீங்கள் இதனை நன்கு ஃபாலோ செய்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இதில் ஆங்கிலமும் தமிழும் கலந்துதான் இருக்கும். இருப்பினும் என்னை பொறுத்தருள வேண்டும். ஏனெனில் சில ஆங்கில வார்த்தைகளுக்கு நேரடியான தமிழ் சொற்கள் என்னிடம் கிடையாது, இருக்கலாம் அகராதியில். இருப்பினும் கூடுமானவரை நான் தமிழில் பேச விரும்புகிறேன். அங்கங்கு ஆங்கில சொற்களும் பயன்படுத்துவேன். அதற்காக நீங்கள் மன்னித்தருள வேண்டும். இந்த பெயிண்ட் சம்பந்தமான ட்ரைனிங் வகுப்புகள் அத்தனையும் ரெக்கார்ட் செய்யப்படுகிறது. அதனால் எதிர்காலத்தில் உங்களுக்கு இது மிகவும் நன்றாக துணை புரியும் என்று நான் நம்புகின்றேன். இந்த வகுப்புகளின் போது உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் என்னை நேரடியாக @saitechinfo என்ற டெலிகிராம் விலாசத்தில் தொடர்பு கொள்ளலாம். கூடுமானவரை நீங்கள் இந்த பயிற்சி வகுப்பு நேரத்தில் நோட்ஸ் எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். கையில் பேனா பேப்பருடன் தயாராகிவிட்டீர்களா? நாம் இப்போது ஆரம்பிக்கலாம். வண்ணங்கள் என்றாலே நம் அனைவருக்கும் ஒரு பிடித்தமான ஒரு விஷயம்தான். இந்த வண்ணக் கலவையை குழம்பு வடிவத்தில் சொல்லும்போது அதனை நாம் பெயிண்ட் என்கின்றோம். பெயிண்ட் என்பது ஒரு வர்ணக்கலவை. உங்களுக்கு ஒரு சந்தேகம் எழலாம், சார் பெயிண்ட்டுக்கும் டைக்கும் என்ன வித்தியாசம் என்று. பெயிண்ட் என்பது வண்ணப்பூச்சு, டை அதாவது சாயம் என்பது வண்ண தோய்ப்பு. அதாவது உங்களிடம் ஏதாவது ஒரு துணி இருந்தால் அதை நீங்கள் வண்ணத்தில் இது வண்ணப்பூச்சு கிடையாது, வண்ண கரைசல். ஸோ வண்ண கரைசலில் நீங்கள் அதை தோய்த்து எடுத்தால் அடி ஆழம் வரை பாயும். அந்த துணி முழுவதுமாகவே நமக்கு தேவையான வண்ணக்கலவையுடன் வந்துவிடும். ஆனால் பெயிண்ட் என்பது அப்படி கிடையாது, மேல் பூச்சு மட்டும்தான். இதனால் டை என்பதை தமிழில் வண்ணக்கரைசல் என்று சொல்லலாம். அது கரையும் தன்மை உள்ளது. கரையும் தன்மை உள்ளது என்றால் உலகிலேயே மிகவும் எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு கரைப்பான், அதாவது சால்வெண்ட் என்றால் தண்ணீர் தான். ஆக தண்ணியை பேஸ் பண்ணி நமக்கு நிறைய வண்ணக்கலவைகள், வண்ணக்கலவு, வண்ண பூச்சுக்கள் என்று சொல்லக்கூடாது, வண்ண திரவங்கள் அல்லது வண்ண கரைசல்கள் நிறைய உள்ளன. இப்போது நாம் ஒரு பிளாஸ்டிக் எடுத்துக்கொண்டால் அதில் அந்த அடி ஆழம் வரை அந்த பிளாஸ்டிக்கில் அந்த கலர் ஏற்பட்டுவிடும். ஆனால் பிளாஸ்டிக்கில் நாம் தண்ணியை பேஸ் பண்ணி அதை பண்ண முடியாது. காரணம் என்னவெனில் அது பிளாஸ்டிக், அதாவது ஒரு ஆர்கானிக் மெட்டீரியல் ஆகும். அது தண்ணீரில் கரையாது. அப்போது சால்வெண்ட் பேஸஸாக, அதாவது கரைப்பான், தண்ணியை தவிர மற்ற திரவங்கள் என்பது பெரும்பாலும் பெட்ரோகெமிக்கல்ஸ். அதில் பல திரவங்கள் உள்ளன. எடுத்துக்காட்டாக ஜைலின், டொலுவேன் என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஸோ அந்த மாதிரியான திரவங்களில் கரையக்கூடிய ஒரு சாயம் என்று ஒரு வகைப்படுத்தலாம். அது சால்வெண்ட் பேஸ்டு டை என்று சொல்லலாம். இன்னொன்று தண்ணியை மூலமாக வைத்துக்கொண்டு அதை நாம் வண்ணக்கரைசலாக சொல்லலாம். அது எங்கெங்கெல்லாம் தயாராகிறது, எங்கெங்கெல்லாம் அடிக்கிறாங்க அப்படின்னா, அது கூடுமான வரையிலும் தண்ணி எங்கே அதிகமாக புழங்குறோமோ, எடுத்துக்காட்டாக நாம் துணிகளில் அதை அதிகமாக பயன்படுத்துகிறோம். ஆனால் எந்த திரவத்தில் அது கரைகிறதோ, மறுபடியும் எடுத்துக்காட்டாக தண்ணீரில் கரைகிறது ஒரு வண்ண திரவம் என்றால், அது தண்ணீரில் கரைத்த பிறகு, துணியில் தோய்த்த பிறகு, மறுபடி காய்ந்து விட்ட பிறகு
தண்ணீரில் போட்டால் அந்த வண்ணக்கலவை திரும்பி வந்துவிடக்கூடாது. இதுதான் முக்கியமான கண்டிஷன். இது ஒரு டையை பேஸ் பண்ணி சொல்லலாம். ஸோ நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் மாணவர்களே. இப்பொழுது நாம் வண்ண கரைசல் பற்றி பேசப்போவதில்லை, அதாவது சாயக்கலவை பற்றி பேசப்போவதில்லை. சாயம் என்றால் டை பற்றி பேசப்போவதில்லை. இருந்தாலும் இந்த டைக்கும் பெயிண்ட்டுக்கும் வித்தியாசம் தெரிய வேண்டும் என்பதற்காக இதை ஆரம்பித்தேன். இனி நாம் வண்ணப்பூச்சு மட்டுமே முதன்மையாக பார்க்க போகிறோம். பெயிண்ட் என்பது ஒரு திரவப் பொருளாகும். இதனை ஒரு மேற்பரப்பில் பயன்படுத்தும் போது ஒரு திடமான படம், அதாவது ஃபில்ம் அல்லது ஒரு பூச்சு கோட்டிங் உருவாகிறது. சுவர்கள், கட்டிடங்கள், தளவாடங்கள் மற்றும் பலவற்றை பாதுகாப்பது, அலங்கரிப்பது அல்லது வண்ணங்களை சேர்ப்பது இதன் முதன்மை நோக்கமாகும். வண்ணப்பூச்சு நிறமிகள், பைண்டர்கள், கரைப்பான்கள் மற்றும் சேர்க்கைகள் ஆகியவற்றை கொண்டுள்ளதுதான் ஒரு பெயிண்ட் என்ற ஒரு வண்ணக்கலவை. நிறமிகள் அதாவது பிக்மெண்ட்ஸ், இவை நன்றாக அரைக்கப்பட்ட வண்ணத் துகள்களாகும். வண்ணப்பூச்சுக்கு அதன் நிறத்தை அளிப்பதே இந்த பிக்மெண்ட்ஸ் அதாவது நிறமிகள் தான். இந்த நிறமிகள் கரிம அல்லது கனிம பொருளாக இருக்கலாம். கரிம என்றால் ஆர்கானிக், கனிம என்றால் இன்ஆர்கானிக். அதாவது கரிம என்றால் கார்பனை பேசிக்காக கொண்டுள்ளது. கனிமம் என்றால் இன்ஆர்கானிக் என்று சொல்கிறோம். மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ் இதனை சேர்ந்ததாக இருக்கலாம். அதாவது கார்பனை தவிர மற்ற எலிமெண்ட்ஸ் இதில் இருக்கும். பைண்டர்கள், இதனை நாம் ரெசின் என்றும் சொல்லுவோம், பிசின்கள் என்றும் அழைக்கலாம். இந்த பைண்டர்கள் நிறமிகளை ஒன்றாக வைத்திருக்கும் மற்றும் வண்ணப்பூச்சு காய்ந்த பிறகு அவற்றை மேற்பரப்பில் ஒட்டுக்கொள்ளும் ஒரு கூறுகள் அமைப்பை சேர்ந்தது. அதாவது இந்த பைண்டர்கள் திரவமாக இருக்கும்போது அவைகள் லீனியர் பாலிமர் என்று சொல்லுவோம். அதாவது சின்ன சின்ன நூட்களாக இருக்கும். ஆனால் அதனை அடித்து காய்ந்தவுடன் அவைகள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டு பின்னலாக மாறிவிடும். இதைத்தான் கிராஸ் லிங்க்டு பாலிமர் என்போம். இப்பொழுது உங்களுக்கு நன்றாக புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். இந்த வண்ணத் துகள்களை நாம் நேச்சுரல் பிக்மெண்ட் மற்றும் சிந்தட்டிக் பிக்மெண்ட் என்று இரண்டாக பிரிக்கலாம். நேச்சுரல் பிக்மெண்ட் இயற்கையாக கிடைக்கக்கூடிய வண்ணத் துகள்களாகும். இவைகள் தானிய வகையிலேயோ அல்லது ஸ்பைசஸ் என்று சொல்லக்கூடிய மசாலா பொருட்களிலேயோ எடுக்கப்படுகிறது. இது இறைவனின் அற்புதமான ஒரு வண்ணப் படைப்பாகும். இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய இந்த தானிய மற்றும் மசாலா பொருட்களிலிருந்து, விதைகளிலிருந்தும் மற்றும் காய், கனி, சில கீரை வகைகளிலிருந்தும் சணல்களிலிருந்தும் நாம் பல வண்ணத் துகள்களை பெற முடியும். அந்த காலத்தில் இந்த மாதிரி இயற்கையான ஒரு வண்ணத் துகள்களை பயன்படுத்தித்தான் பல சாயத் தொழிற்சாலைகளும் மற்றும் வண்ணப்பூச்சு சாலைகளும் அமைந்தன. நம் சமையலறையிலேயே நமது பெண்மணிகள் பல வண்ணக் கலவைகளை பயன்படுத்தி கொண்டு இருக்கின்றார்கள். இவையெல்லாம் இயற்கையாக கிடைக்கக்கூடியது. எடுத்துக்காட்டாக மஞ்சள், அது ஒரு அற்புதமான வண்ணத்தை தரக்கூடியது. அதே போல் நாம் சிகப்பு, கருப்பு, நீல நிறம்,
பச்சை நிறம் என்று பெருவாரியான வண்ணங்களை இயற்கை வழியிலேயே பெற முடியும். சில ரகசியங்கள் இதை பற்றி நம்மளுடைய தமிழ் சுவடிகளிலும் காணப்படுகின்றன. அதை பற்றிய ஆராய்ச்சியில் தான் நான் இப்போது இறங்கியுள்ளேன். இப்படிப்பட்ட இயற்கையாக கிடைக்கக்கூடிய வண்ணத் துகள்கள் எல்லாம் நமக்கு உடல் நலனை காக்கின்றதை ஒழிய நமக்கு எந்தவித தீய சக்தியையும் கொடுப்பதில்லை. அதாவது உடலுக்கு எந்த கேடும் விளைவிப்பதில்லை. ஆனால் தற்காலத்தில் நாம் ஆய்வு சாலைகளில் லேபரட்டரி சிந்தசிஸ் மெத்தடில் நாம் பல வேதியியற் பொருட்களை பயன்படுத்திக்கிட்டு இருக்கின்றோம். சில பொருட்கள் அதில் மிகவும் சக்தி வாய்ந்தவையாக இருந்தாலும் உடல் நலனுக்கு கெடுதியாக உள்ளது. எனவே நாம் இந்த சிந்தட்டிக் பிக்மெண்ட், அதாவது செயற்கையாக கிடைக்கப்பட்ட இந்த வண்ணத்துகள்களை பற்றிய அறிவு நமக்கு மிக தெளிவாக இருக்க வேண்டும். இதை பற்றி இன்னும் விவரமாக நாம் வருங்காலங்களில் இதை பற்றி பேசுவோம். எப்படி நாம் வண்ணத்துகள்களை செயற்கை மற்றும் இயற்கை வழி என்று வகைப்படுத்தினோமோ அதை போல இந்த பைண்டர் என்று சொல்லக்கூடிய பிசின், அதாவது ரெசின் என்ற சொல்யூஷனையும் நாம் இரண்டாக பிரிக்கலாம். இயற்கையிலிருந்து, அதாவது மரப்பட்டைகளிலிருந்து சில பிசின்கள் எடுக்கப்படுகின்றது. இவையெல்லாம் இயற்கையான பிசின்கள் என்று சொல்லலாம். அதாவது பிசின், கம் அல்லது ரெசின் என்று சொல்லலாம். அதை பயன்படுத்தியும் நாம் பெயிண்ட் செய்யலாம். அதை தவிர ஆய்வகங்களில் தயாரிக்கப்பட்ட செயற்கையான ரெசின்ஸ் ஆய்வகத்தில் தயாரித்துவிட்டு பெரிய அளவில்னாக்கா தொழிற்சாலைகளில் தயாரிக்கப்பட்ட செயற்கை ரெசினை மேற்கொண்டு நாம் பெயிண்ட்டை தயாரிக்கலாம். இப்பொழுது பெருவாரியாக செயற்கை திரவங்கள், அதாவது ஆர்டிஃபிஷியல், தட் இஸ் சிந்தட்டிக் ரெசின், இதை பேஸ் பண்ணித்தான் பல பெயிண்ட்டுகள் உருவாகின்றன. பொதுவாக ரெசின் என்றால் பிசுபிசுப்பு தன்மை உடையதாக இருக்கும். இப்பொழுது ஒரு வண்ணத்துகளை எடுத்துக்கொள்வோம். அந்த வண்ணத்துகளை நாம் ஒரு பிசினில் சேர்த்து வைத்து கல்வத்தில் வைத்து அரைக்கிறோம் என்று வைத்துக்கொள்ளுங்கள். அது ஒரு கூழ்மமாக ஆகிவிடுகிறது. அதை எடுத்து ப்ரஷ் செய்தால் அது அருமையாக ஒரு கோட்டிங்காக மாறிவிடும். ஆனால் அது காயுமா காயாதா என்பதில் தான் பிரச்சனை. இயற்கையான சில ரெசின்கள் அவ்வளவு எளிதாக காய்வதில்லை. அந்த காலத்தில் லின்சீட் ஆயில் என்போம். இந்த லின்சீட் ஆயிலை பேஸ் பண்ணி பல பெயிண்ட்டுகள் உருவாக்கி இருக்கின்றார்கள். இதில் பிரச்சனை என்னவென்றால் அது அவ்வளவு லேசாக காயாது. ஆயில்களை கூட நாம் ட்ரையிங் ஆயில், செமி ட்ரையிங் ஆயில், நான் ட்ரையிங் ஆயில் என்று 3 விதமாக பிரிக்கலாம். ட்ரையிங் ஆயில் என்பது காயக்கூடிய தன்மை உடையது. செமி ட்ரையிங் ஆயில் என்பது சற்று காய்ந்தும் காயாததுமாக இருக்கும். நான் ட்ரையிங் ஆயில் என்பது என்றைக்குமே காயாது. இதன்படி நாம் ஆயிலை பேஸ் பண்ணி, அதனால தான் அந்த காலத்தில் நாம் ஆயில் பெயிண்ட் என்று சொன்னோம். ஆனால் இப்பொழுது ஆயிலுக்கு பதிலாக நாம் பல சிந்தட்டிக் ரெசின்ஸை நாம் உபயோகப்படுத்த உள்ளோம். இந்த சிந்தட்டிக் ரெசின்றது ஆயில் பேஸ் பண்ணி தான். அதை பொதுவாக ஆல்கிட் ரெசின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆல்கிட் ரெசின் அப்படின்றது ஆயில் பேஸ் பண்ணி, எடுத்துக்காட்டாக சோயாபீன் ஆயில் அதை எடுத்துக்கொள்ளலாம். அப்போ அதை பேஸ் பண்ணிய ஒரு ஆல்கிட் ரெசின். அதே போல் லின்சீட் ஆயிலை பேஸ் பண்ணி, அப்போது இந்த ஆயிலை பேஸ் பண்ணி வரக்கூடிய ஆல்கிட் இருக்கே, இந்த ஆல்கிட் பேஸ்டு பெயிண்ட்டை நாம்
சில ட்ரையர்களின் துணை கொண்டு இதைத்தான் நாம் என்ன சொல்லுவோம்னா அடிட்டிவ்ஸ் என்று சொல்லுவோம். அடிட்டிவ்ஸ் அப்படிங்கிறது சில கெமிக்கல் ரியேஜன்ஸு, அதை ரொம்ப குறைவாக தான் பயன்படுத்தணும். அது சில ஒரு பர்டிகுலர் பர்பஸுக்கு தான் அதை யூஸ் பண்ணுறோம். அப்போது இந்த அடிட்டிவ்ஸ், அதுக்கப்புறம் நமக்கு வேணுங்கிற விஸ்காசிட்டியில் பெயிண்ட் வேணும் இல்லையா, ஸோ அதை விஸ்காசிட்டியை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக நாம் என்ன பண்ணுறோம், சில சால்வெண்ட்டை அதில் போடுறோம். அப்போ பெயிண்ட் அப்படிங்கிறது அதனுடைய மூலப்பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தா முக்கியமாக இந்த பிக்மெண்ட், அதாவது வண்ணத்துகள்கள், அதுக்கடுத்தது பைண்டர் என்று சொல்லக்கூடிய ரெசின்ஸ், அதுக்கப்புறம் இதை சீக்கிரம் காய வைக்கிறதுக்காக ட்ரையர் அப்படின்ற ஒரு அடிட்டிவ்ஸை போடுறோம். அதோடு இல்லாமல் இந்த பிக்மெண்ட்டும் இந்த பைண்டரும் ஈஸியாக அரைக்கிறதுக்கு, அதாவது வெட் பண்ணணும், அப்போ அதை ஈரப்படுத்துறதுக்காக நாம் சில வெட்டிங் ஏஜென்சியும் போடுறோம். இதெல்லாம் தான் நம்ம அடிட்டிவ்ஸ்னு பொதுவாக சொல்கிறோம். அப்போது இந்த பெயிண்ட்டு அதோடைய காம்போசிஷன் என்று எடுத்துக்கொண்டால் என்னென்ன இருக்கின்றது, வண்ணத்துகள்கள், பெயிண்ட் பிக்மெண்ட் ஒன்று, ரெண்டாவது ரெசின் என்று சொல்லக்கூடிய பைண்டர், மூன்றாவது சால்வெண்ட் கரைப்பான்கள், நாலாவது அடிட்டிவ்ஸ். இந்த நான்கும் சேர்ந்தது தான் பெயிண்ட். இவ்வளோ தாங்க பெயிண்ட்டு. ஆனால் என்னென்ன பர்பஸு, எந்தெந்த இடத்துல எப்படியெல்லாம் அடிக்க போகிறோங்கிறத பேஸ் பண்ணி அதனுடைய கெமிக்கல் காம்போசிஷன் மாறும், அவ்வளோதான். கரைப்பான்கள் வண்ணப்பூச்சுக்களை ஒரு திரவ வடிவத்தில் வைத்திருக்க உதவும். இதை பயன்படுத்துவதை மூலம் நாம் இந்த வண்ணப்பூச்சுக்களை எளிதாக அடிக்கலாம். வண்ணப்பூச்சுக்கள் காய்ந்தவுடன் அவை ஆவியாகி நிறமிகள் மற்றும் பைண்டர்களை மேற்பரப்பில் கொண்டு வந்து விட்டு விடுகின்றன. எனவே வண்ணப்பூச்சுக்களை கரைப்பதற்கு நாம் உரித்தான கரைப்பான்களை தேர்ந்தெடுப்பது என்பது மிக மிக ஒரு முக்கியமான செயலாகும். இப்பொழுது சேர்க்கைகள், அதாவது சேர்மானம் என்று கூட சொல்லலாம், அடிட்டிவ்ஸ் என்று சொல்லுவோம். அதாவது ஒரு பெயிண்டை எவ்வளவு எளிதாக இல்லது சீக்கிரமாக உலர்த்தும் நேரம், ட்ரையிங் டைம் என்று சொல்கிறோமே, அதனை மேம்படுத்துவதற்காக சில அடிட்டிவ்ஸ், சேர்மானங்களை நாம் போடுகிறோம். இதை தான் ட்ரையர்கள் என்கிறோம். மற்றும் அதனுடைய ஓட்டங்கள், பெயிண்ட் நன்றாக ஃப்ளோ ஆக வேண்டும் இல்லையா, ஸோ அதனால் நாம் இந்த வண்ணப்பூச்சோட சில சேர்மானங்களை, அதாவது அதனுடைய ஒழுகல் தன்மையை அதிகப்படுத்துவதற்காகவும் நாம் சில திரவங்களை சேர்மானமாக எடுத்துக்கொள்கிறோம். மற்றும் இந்த வண்ணத்துகள்கள் பைண்டர்களில் நன்றாக அரைய வேண்டும். அதனை எளிதுபடுத்துவதற்காக நாம் என்ன செய்கிறோம் என்றால் சில அடிட்டிவ்ஸை பயன்படுத்துகிறோம். இந்த அடிட்டிவ்ஸ், அதாவது சேர்மானங்கள், பொதுவாக சர்ஃபக்டன்ஸ் என்று சொல்லப்படுகிறது. இந்த சர்ஃபக்டன்ஸ், அதாவது சர்ஃபேஸ் ஆக்டிவ் ஏஜென்ட் என்று சொல்வோம். பிக்மெண்ட்டின் மேற்புற அந்த படலங்களை எளிதாக இந்த பைண்டர் மூலம் ஈரப்படுத்துவதற்கான ஒரு கெமிக்கல்ஸ் ஆகும். இப்பொழுது நாம் வண்ணப்பூச்சுக்களின் வகைப்பாடுகளை பற்றி பேசுவோம். ஆயில் பேஸ்டு பெயிண்ட், வாட்டர் பேஸ்டு லாட்டக்ஸ் பெயிண்ட், எனாமல் பெயிண்ட், அக்ரிலிக் பெயிண்ட், லாட்டக்ஸ் பெயிண்ட், எபாக்சி பெயிண்ட், பாலியூரித்தேன் பெயிண்ட் என்பதாக பல்வேறு விதமான வண்ணப்பூச்சுக்களை நாம் கையாளுகிறோம். ஒவ்வொன்றாக பார்ப்போம். முதலில் ஆயில் பேஸ்டு பெயிண்ட். இது ஆயிலை முதன்மையாக கொண்டது. ஆயில் தான் இங்கு பைண்டராக உள்ளது. இப்படிப்பட்ட ஆயில் பேஸ்டு பெயிண்ட் எல்லாம் நல்ல ஒரு நிரந்தர தன்மையுடையது, பளபளப்பு தன்மையும் மிக்கதாக இருக்கும்.
இதில் சில வாசனைகளும் சேர்ந்து அமையும். அந்த வாசனைகள் எந்த ஆயிலை போடுறோமோ அதை பேஸ் பண்ணி அமையும். ஆனால் இது காஸ்ட்லியான ஒரு விஷயந்தான். ஏன் அப்படின்னா, அந்த எண்ணெயை டைரெக்டாக நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய அந்த எண்ணெயை நாம் எடுக்கிறதுனால அதனுடைய விலை ரொம்ப அதிகமாக உள்ளது. அதோடும் இல்லாமல் இந்த எண்ணெய் பேஸ்டு பெயிண்டெல்லாம் கொஞ்சம் லேட்டாக தான் காயும். அப்போ இந்த ஆயில் பேஸ்டு பெயிண்டெல்லாம் அந்த காலத்தில் மர ஃபர்னிச்சர்லாம் சொல்கிறோமே, அந்த உடன் ஃபர்னிச்சருக்கெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் அந்த காலத்து மர ஜாமான்கள்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் புதுமை போல் அப்படியே இருக்கும், நல்ல பளபளப்பு தன்மையோடு இருக்கும். பிரச்சனை அது காயறதில்ல தான். அது ஒரு 4-5 நாள் காயும். அதுக்கப்புறம் தான் நம்ம அதை ரெகுலராக யூஸ் பண்ண முடியும். ஆனால் நம்ம இப்போ அவசர உலகத்தில் இருக்கோம். 4-5 நாள் வரையிலாம் வெயிட் பண்ண முடியாது. அதற்காகத்தான் நாம் சிந்தட்டிக் பெயிண்ட்டுக்கு போயிட்டோம். அதே மாதிரி எப்படி ஆயில் பேஸ்டு பெயிண்ட்டுன்னு சொல்கிறோமோ, வாட்டர் பேஸ்டு பெயிண்ட்டும் இருக்குது. அதை தான் நம்ம லேட்டக்ஸ் பெயிண்ட்டு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இங்கே தண்ணி தான் முதன்மையான ஒரு கரைப்பானாக இருக்கிறது. அப்போ தண்ணியிலேயே செஞ்சு தண்ணியை பேஸ் பண்ணி அதை கலந்து ஈஸியாக கொடுக்குற மாதிரி இருக்கும். இதில் தண்ணீர் அப்படிங்கிறதுனால அந்த சால்வெண்ட் பேஸ்டு இல்லாட்டினா ஆயில் பேஸ்டு பெயிண்ட்டு மாதிரியான வாசனைகள்லாம் இதில் அவ்வளோவா இருக்காது. ரெண்டாவது, இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக காயும். ஆயில் போல் அல்ல, இது ஃபாஸ்ட்டாக காயக்கூடியது. இது பொதுவாக நாம் என்ன பண்ணுறோம், இப்போ ஒரு சுண்ணாம்பு அடிக்கிறோம், பொங்கலுக்கு சுண்ணாம்பு அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போது அது குயிக்காக காஞ்சிரும். ஆயில் பேஸ்டு மாதிரி கிடையாது. அப்போ பொதுவாக நாம் மனசில் நிறுத்திக்க வேண்டியது என்ன அப்படின்னா, வாலில் அடிக்கிற பெயிண்டெல்லாம் தண்ணியை பேஸ் பண்ணியது. இரும்பில் இல்லாட்டினாக்கா, அதாவது உலோகம் மற்றும் உடன் ஃபர்னிச்சர்லாம் அடிக்கிறதெல்லாம் ஆயில் பேஸ்டு பெயிண்ட்டு. இப்போ ஜன்னல், கம்பி, கதவு இதுக்கெல்லாம் ஆயில் பேஸ்டு பெயிண்ட்டும், அதுக்கப்புறம் செவுத்தில் அடிக்கிறத தண்ணியை பேஸ் பண்ணிய ஒரு பெயிண்ட்டும், அதாவது வாட்டர் பேஸ்டு பெயிண்ட்டும். இப்படி ஞாபகம் வச்சுட்டா ரொம்ப ஈஸியாக இருக்கும். மூன்றாவதாக எனாமல் பெயிண்ட்டுன்னு சொல்கிறோம். இந்த எனாமல் பெயிண்ட் அப்படிங்கிறது ஆயில் பேஸ்டாகவும் இருக்கலாம், வாட்டர் பேஸ்டாகவும் இருக்கலாம். ஆனால் நல்லா ஹார்டாக இருக்கும், நல்ல ஒரு பளபளப்பு தன்மை உடையதாக இருக்கும். இது சிந்தட்டிக்காக பண்ணக்கூடியது. இதுக்கான ரெசினில் சிந்தட்டிக்காக பண்ணுவாங்க. அப்போது இதை மெட்டலில், வுட்டில் இங்கெல்லாம் அடிக்க முடியும். ஆனால் இதுக்கு பேசிக்காக இந்த டர்பன்டைன் ஆயில்னு சொல்கிறோம் இல்லையா, பைன் ஆயில் ஆர் டர்பன்டைன் ஆயில், அப்புறமேட்டு செயற்கையாக கிடைக்கக்கூடிய, அதாவது பெட்ரோலியம் ப்ராடக்ட்லேருந்து வரக்கூடிய MTO அப்படின்னு சொல்லுவோம், மினரல் டர்பன்டைன் ஆயில், அதை பேஸ் பண்ணியும் நாம் பண்ணலாம். இதை தான் நம்ம ஆல்கிட் எனாமல் அப்படின்னு நாம் சொல்கிறோம். இந்த ஆல்கிட் எனாமல்லையே நாம் எந்த ஆயிலை பேஸ் பண்ணி பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரியெல்லாம் அது மாறும். எடுத்துக்காட்டாக நாம் ஒரு நான் ட்ரையிங் ஆயிலை பேஸ் பண்ணி ஒரு ஆல்கிட் பெயிண்ட் பண்ணால் அது காயாது. அப்போ அதை ஸ்டவ் பண்ணாதான், அதாவது உஷ்ணத்தில் தான் அது காயும். ஸோ அடுப்பில் போட்டு வச்சா தான் அது காயும். அந்த மாதிரி இப்போது ஒரு ஃபேனுக்கு இல்லைன்னா ஒரு மோட்டருக்கு நாம் பெயிண்ட் அடிக்கிறோம் அப்படின்னா சாதாரணமான பெயிண்ட்டை அடிக்கக்கூடாது. அங்கே காரணம் என்ன அப்படின்னா, அங்கே ஹீட்டு ஜெனரேட் ஆகும். அப்போ வெப்பம் உற்பத்தி ஆகிறப்போ இந்த பெயிண்ட்டு பீல் ஆஃப் ஆகிடக்கூடாது இல்லையா. நார்மலான பெயிண்ட்லாம் அடிச்சிங்கன்னா அது உறிஞ்சிட்டு வந்துடும். அப்போது இந்த பெயிண்ட்டை நாம் ட்ரை பண்ணுறதுக்கே ஹீட் பண்ணாதான் ட்ரை ஆகும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸ்டவ்விங் பெயிண்ட், அதாவது இந்த நான் ட்ரையிங் ஆல்கிடை பேஸ் பண்ணி நம்ம பண்ணுறோம். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போது இந்த எனாமலை நாம் இரு வகைப்படுத்தலாம். ஒன்று ஏர் ட்ரையிங் எனாமல், இன்னொன்று ஸ்டவ்விங் எனாமல் அப்படின்னு ரெண்டாக பிரிக்கலாம். ஏர் ட்ரையிங் எனாமல்ன்றது இந்த செமி ட்ரையிங் இல்லாட்டினா ட்ரையிங் ஆயிலை பேஸ் பண்ணிய ஆல்கிட் ரெசினை வச்சு பண்ணக்கூடியது. அது காற்றுலே காயும், ரூம் டெம்பரேச்சர்லேயே காஞ்சிரும். ஆனால் இந்த ஃபோர்ஸ்டு ட்ரையிங் என்று சொல்லக்கூடிய ஸ்டவ்விங் எனாமலை ஸ்டவ் பண்ணாதான், அதாவது ஹீட் பண்ணாதான், அதுக்கான ஓவனில் நீங்கள் வைக்கணும்.
அப்படி ஓவனில் எவ்வளோ டெம்பரேச்சரில் பொதுவாக வைப்பாங்கனாக்கா அந்த ஓவன்லேயும் டெம்பரேச்சரை பேஸ் பண்ணி 3 விதமான எனாமல் சொல்லலாம். ஒன்று வந்து லோ பேக் எனாமல், அது வந்து ஒரு 70-80 டிகிரியில் பேக் ஆகிடும். இன்னொன்று ஸ்டோவிங், நார்மல் ஸ்டோவிங் எனாமல், இது வந்து ஒரு 120 டிகிரியில் ஒரு அரை மணி நேரம் இருந்தால் தான் அந்த ஸ்டோவிங் எனாமல் நல்லா வரும். அப்போது 100 டிகிரியை தாங்கக்கூடிய தன்மை அதுக்கு உள்ளது. அதுக்கப்புறம் இன்னும் ஹை டெம்பரேச்சர் 175, ஸோ 180 190 அந்த ரேஞ்சில் போகக்கூடிய ஹை பேக் எனாமல்ஸ் எல்லாம் இருக்குது. பொதுவாக இந்த எப்பாக்சி பேஸ்டு, அதாவது ஸ்டோவிங் எப்பாக்சி எனாமல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது எப்பாக்சி சேர்ந்ததுனால, எப்பாக்சினாலே அதில் வந்து ஒரு கெமிக்கல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். எங்கெங்கெல்லாம் நமக்கு வந்து இப்போ ஆசிட் அதிகமாக யூஸ் பண்ணுறோம், பேஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறோம், அமிலமும் காரமும் இல்லாட்டினா பல்வேறு விதமான கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுற இடத்துல நாம் இந்த ஸ்டோவிங் எப்பாக்சியை பயன்படுத்தலாம். அப்போது எனாமல் அப்படிங்கிறது பேசிக்காக ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து ஏர் ட்ரையிங் எனாமல், இன்னொன்று ஸ்டோவிங் எனாமல். அந்த ஸ்டோவிங் எனாமல்லையே எவ்வளோ டெம்பரேச்சரில் நம்ம பேக் பண்ணுறோங்கிறத பொறுத்து 3 விதமாகவும் பிரிக்கலாம். இன்னொன்று 4வது விதமாக ஒன்று இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா வெரி ஹை டெம்பரேச்சரில் தான் அது வந்து பேக் ஆகும். அதோடு இல்லாமல் ஹை டெம்பரேச்சர் ரெசிஸ்டன்ஸும் கொடுக்கக்கூடியது. இப்போ நம்ம அடுத்த கட்டத்துக்கு வருவோம். அக்ரிலிக் பெயிண்ட் என்பது வாட்டர் பேஸ்டு பெயிண்ட்டாகவும் இருக்கலாம் அல்லது சால்வெண்ட் பேஸ்டாகவும் இருக்கலாம். வாட்டர் பேஸ்டு அக்ரிலிக் பெயிண்ட்டு பொதுவாக அதை தான் நாம் அக்ரிலிக் எமல்ஷன் பெயிண்ட்டு என்று சொல்கிறோம். இந்த அக்ரிலிக் எமல்ஷன் பெயிண்ட்டு சுவற்றில் அடிக்கக்கூடியது. அதே போல் சால்வெண்ட் பேஸ்டு அக்ரிலிக் பெயிண்ட்ஸ் இருக்குது. அது வுட்டு, மெட்டல் இதில் அடிக்கலாம். அடுத்தது இதனுடைய சிறப்பம்சம் என்னவென்றால் அதிக விரைவாக காய்ந்துவிடும். லாட்டெக்ஸ் பெயிண்ட். இந்த லாட்டெக்ஸ் பெயிண்ட் என்பது வாட்டர் பேஸ்டு பெயிண்ட்டு தான். இதையும் நாம் சிந்தட்டிக் லாட்டெக்ஸ், அதை ரப்பர் பேஸ்டு ப்ராடக்ட் இது. இந்த சிந்தட்டிக் ரப்பர் பேஸ்டு லாட்டெக்ஸ் பெயிண்ட்ஸை பைண்டராக, அதாவது இணைப்பானாக யூஸ் பண்ணி சில பெயிண்ட்டுகள் தயார் பண்ணுறாங்க. அதையும் நம்ம பல்வேறு விதங்களில் அதை பயன்படுத்தலாம். அதே போல் எப்பாக்சி பெயிண்ட், இதனுடைய சிறப்புத்தன்மை என்னவென்றால் நல்ல ஒரு டியூரபிலிட்டி, நிரந்தரத்தன்மை கொடுக்கக்கூடியது. அதோடு இல்லாமல் இதனுடைய ஆயுட்காலம் சொல்லுமே நிரந்தரம். அப்போது சார் இதில் கெமிக்கல் ஏதாவது பட்டால் என்ன ஆகுமா? ஆகாது. அதனால தான் இதோட எப்பாக்சியோட ஒரு ஸ்பெஷல் டைப் என்னன்னு கேட்டிங்கன்னா, கெமிக்கல் ரெசிஸ்டன்ஸ் கோட்டிங்கெல்லாம் இந்த எப்பாக்சி ரெசின் தான் பயன்படுத்துவாங்க. அப்போ இந்த எப்பாக்சி ரெசினை 2 விதமாக பண்ணலாம். ஒன்று வந்து அதிக வெப்பத்தில் தான் காயக்கூடிய தன்மை உள்ள பெயிண்ட்டாக, அதாவது ஸ்டோவிங் எப்பாக்சி, இதை பற்றி நம்ம ஏற்கனவே கூறினோம். இன்னொன்று, இப்போ என்னுடைய இண்டஸ்ட்ரியல் ஃப்ளோரில் எனக்கு எப்பாக்சி கோட்டிங் வேணும்னா அங்கே போய் நான் வந்து ஹை டெம்பரேச்சர் ஸ்டோவிங்லாம் பயன்படுத்த முடியாது. அந்த பட்சத்தில் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி கெமிக்கல் ரெசிஸ்டன்ஸ் எப்பாக்சி கோட்டிங்கை வந்து ஒரு அடிட்டிவ்ஸ் மூலியமாக, அதாவது அமீன் பேஸ்டு அடிட்டிவ் அல்லது அமைடு பேஸ்டு அடிட்டிவ், இதுக்கு வந்து இந்த அடிட்டிவை பேஸ் பண்ணி 2 பேக் சிஸ்டமாக கொடுப்பாங்க. ஹார்ட்னர்னு சொல்கிறது அது, எப்பாக்சி ஹார்ட்னர். ஸோ அப்போ எப்பாக்சி பெயிண்ட்டையும் ஹார்ட்னரையும் சேர்த்திங்கன்னாக்கா அந்த டயத்தில் டக்குன்னு அது காஞ்சிரும். அந்த மாதிரி 2 பேக் சிஸ்டமாக இந்த எப்பாக்சி பெயிண்ட்டு இண்டஸ்ட்ரியல் ஃப்ளோரிங்கு, கேரேஜ் ஃப்ளோரிங்கு, சில மெட்டல் சர்ஃபேஸு இதெல்லாம் அடிக்கலாம். இந்த மாதிரி பெயிண்ட்டில் இன்னொரு வகை உண்டு. இப்போ இந்த கேரேஜில், ஆட்டோ கேரேஜஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த கார் பெயிண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா குயிக்காக காயணும், இல்லாட்டினா டஸ்ட்டு ஒட்டிக்கும். அதெல்லாம் எப்படின்னாக்கா ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் காஞ்சிடக்கூடிய ஒரு பெயிண்ட்டாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பெயிண்டெல்லாம் என்ன பண்ணுறோம்னாக்கா நம்ம அந்த லேக்கர் பெயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆட்டோ லேக்கர்ஸ் ரொம்ப பாப்புலரான ஒரு பெயிண்ட் இது. இப்போ வந்து டச்சப்புக்காகவும் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஷோரூம்லேயோ இல்லாட்டினா நீங்கள் கார் வாங்குறீங்க, எங்கேயாவது ஸ்க்ராச்சஸ் வந்துடுச்சுனாக்கா அதுக்காக நீங்கள் வந்து பெரிய கேரேஜ் எல்லாம் கொண்டு போய் பெயிண்ட் அடிக்க வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லை. இப்போது ஹேண்ட் ஸ்ப்ரே மாதிரி, சென்ட் அடிக்கிற மாதிரி அந்த ஸ்ப்ரே பாட்டிலெலாம் வந்தாச்சு.
அதெல்லாம் எவ்வளோ குயிக்காக காயினா சும்மா 1 நிமிஷம் 1.5 நிமிஷத்துலலாம் 2 நிமிஷத்துலலாம் காய்ஞ்சிரும். அதோடு இல்லாமல் நம்ம என்ன கலர் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரிலாம் சூஸ் பண்ணக்கூடிய ஒரு 200 எம்எல் டப்பா 500 எம்எல் டப்பா ஸ்ப்ரே பாட்டில்லே வந்தாச்சு. இதுக்காக ஸ்ப்ரே கன்னெல்லாம் எடுத்துகிட்டு போகணுன்னு அவசியமே இல்லை. நம்ம சென்ட் அடிக்கிற மாதிரி அந்த ஸ்பாட்டில் வச்சு அடிக்கிறதுக்கு ஸ்பாட் டச்சப்புக்கு இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில்ஸ் எல்லாம் அது ரொம்ப பாப்புலராக போயிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி பெயிண்ட்டுகளை பலவிதமாக நாம் பிரிக்கலாம். இப்போ 2K பெயிண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம், அதாவது பாலியூரத்தேன் பெயிண்ட்டு. அதுவும் வந்து 2 பேக்காக தான் கொடுப்பாங்க, ஹார்ட்னர் தனியாகவும் ஃபினிஷ் தனியாகவும். அதில் பெயிண்ட் மேனுஃபேக்சரரோட ரெக்கமெண்டேஷன் ரேஷியோ சில பேர் வந்து 3:1 ரேஷியோ, சில பேர் 4:1 ரேஷியோ, 5:1 ரேஷியோ அப்படியெல்லாம் கொடுக்குறாங்க. அந்த ரேஷியோவில் நம்ம கலந்து அடித்தோம் அப்படின்னாக்கா அது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பாலியூரத்தேன் ஃபில்மை டெவலப் பண்ணும். பாலியூரத்தேனோட ஒரு ஸ்பெஷாலிட்டி பார்த்தோம் அப்படின்னா ஹார்டாகவும் இருக்கும், ஃப்ளெக்சிபிலிட்டியாகவும் இருக்கும் அந்த ஃபில்ம். அப்போது எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த நீங்கள் செருப்பு வாங்குறப்பெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா பாலியூரத்தேன் சோல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடிப்பக்கம் அந்த செருப்போட இல்லாட்டினா ஷூவோட சோல், அந்த அடிப்பகுதியை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹார்டாக இருக்கணும். ஆனால் ஹார்டாக இருக்கிறதெல்லாம் பிரிட்டில் ஆகிடும். பாலியூரத்தேனோட சிறப்பம்சம் என்னென்னா ஹார்டாகவும் இருக்கும், வளையக்கூடிய தன்மையாகவும் இருக்கும். அதனால தான் அந்த ஹார்டு ப்ளஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி இந்த ரெண்டுத்துக்கும் ரொம்ப பொருத்தமான ஒரு அற்புதமான ஒரு ரெசின் என்னென்னா இந்த யூரித்தேன் தான். பாலியூரத்தேன் சொல்கிறோம். அது அக்ரிலிக்கும் யூரித்தேனும் கலந்த ஒரு கலவை. இந்த பாலியூரத்தேன் பெயிண்ட்ஸ்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கு நீண்ட ஒரு கலர் ஃபாஸ்ட்னஸ் இருக்கக்கூடியது, அந்த அளவுக்கு சாயம் போகாதது, வெளிப்பக்க பூச்சிக்கெல்லாம் ரொம்ப பிரமாதமாக யூஸ் ஆகுது. அதுக்கு சில கெமிக்கல் ரெசிஸ்டன்ஸ் ப்ராப்பர்ட்டியும் இருக்குது. ஐ திங்க் கூகுள் மீட்டில் கொஞ்சம் ஏதோ உங்களுக்கு இஷ்யூஸ் இருக்குது போல இருக்குது. அக்ரிலிக் எமல்ஷன் பெயிண்டில் முக்கியமாக மேஜர் மீடியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அக்ரிலிக் எமல்ஷன் தான். ஒரு அக்ரிலிக் பெயிண்ட்டோட அதாவது எமல்ஷன் பெயிண்ட்டோட குவாலிட்டியை நிர்ணயம் பண்ணுறதே எது அப்படின்னா இந்த எமல்ஷன் தான். அதாவது அதில் மேஜர் பார்ட் ஆஃப் ரெசின் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் ஏற்கனவே உங்களுடைய ப்ரீவியஸ் கிளாஸில் இதை பற்றி சொல்லியிருக்கேன். அதாவது பெயிண்ட் அப்படிங்கிறது பிக்மெண்ட்டு, எக்ஸ்டெண்டர்ஸு, மீடியம், அடிட்டிவ்ஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் மிக்சர் ஆஃப் சால்வன்ஸ், இதெல்லாம் சேர்ந்தது தான் அப்படிங்கிறத பற்றி. இதில் பிக்மெண்ட் அப்படிங்கிறது பிக்மெண்ட்டும் எக்ஸ்டெண்டரும் ஒரு ஃபைன் பவுடராக இருக்கும். பிக்மெண்ட்டுக்கும் எக்ஸ்டெண்டருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்மெண்ட்டு நிறமிகள்னு சொல்கிறோம், அது நிறத்தை தான் கொடுக்கும், அது கெமிக்கலி இனர்ட்டாக இருக்கணும். ஆனால் எக்ஸ்டெண்டர் அப்படிங்கிறது அது இந்த சர்ஃபேஸை ஃபில்லப் பண்ணுறதுக்காக அதர் ப்ரொடக்டிவ் பர்பஸ்க்காகலாம் நம்ம போடுறோம். அப்போது ஏன்னா மெயின் இன்க்ரீடியண்ட்டே நிறமியே போட்டாக்கா ரொம்ப காஸ்ட்லி ஆகிடும். அப்படிங்கிறதுனால இந்த எக்ஸ்டெண்டரையும் சேர்த்து போடுறதுனால கொஞ்சம் காஸ்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் நம்ம. அதோடு இல்லாமல் இங்கே மெயினான மீடியம் அப்படின்னு பார்த்தா அக்ரிலிக் பெயிண்டில் அக்ரிலிக் எமல்ஷன் தான் முக்கியமான மீடியம். அதுக்கப்புறம் அடிட்டிவ்ஸ் எல்லாம் போடுவாங்க. அடிட்டிவ்ஸுங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஸ்மால் அமௌண்ட்டில் சேர்க்கக்கூடிய கெமிக்கல்ஸ் தான். இது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும். அதே டயத்தில் இதுக்குன்னு சில ஸ்பெசிஃபிக் ரோல்லாம் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ட்ரையர்ஸு, அதுக்கப்புறம் அதாவது குயிக்காக ட்ரை ஆகணும்னு. இப்போ இந்த அக்ரிலிக் எமல்ஷன் பெயிண்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஃபோமிங்கிறது மிகப்பெரிய தொல்லையாக இருக்கும். அதனால் அந்த ஃபோமிங்லாம் வரக்கூடாது, நுரையெல்லாம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக போடுவோம். அதுக்கப்புறம் அந்த அக்ரிலிக் எமல்ஷனில் வாட்டரும் ஆயிலும் கலக்கிறதுனால அந்த எமல்ஷன் பிரேக் ஆகிடக்கூடாது. அதே மாதிரி பிக்மெண்ட்டு செப்பரேட் ஆகிடக்கூடாது, கலர்லாம் பிரியக்கூடாது, செட்டிலிங் ஆகிடக்கூடாது. இப்படி இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக சில ஸ்பெஷல் அடிட்டிவ்ஸ் சேர்மானங்கள் சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் ஒரு பக்கம். அடிட்டிவ்ஸோட ரோல் வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னாக்கா அது என்ன இவ்வளோண்டு தானே இருக்குது, அதாவது 100ல் நம்ம வந்து 1% கம்மியாக தான் போடுறோம், அது ஏன் போடணும், அது என்ன தேவையா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க சில அடிட்டிவ்ஸை.
அப்படி பண்ணுறப்போ அதோட எஃபெக்டை அது கொடுத்துரும். அதனால் அது அளவில் கம்மியாக இருந்தாலும் அதனுடைய ரோல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். இந்த அடிட்டிவில் தான் நிறைய டிஃபெக்ட் வருது. அடிட்டிவ் போடாமல் இல்லைன்னா அதிகமாக போகிறது இல்லைன்னா ரொம்ப கம்மியாக போகிறது, இதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் தான் பெயிண்ட் டிஃபெக்ட்டு. அதாவது பெயிண்ட்டை பொறுத்த வரையிலும் இந்த எமல்ஷன் பெயிண்ட்டோட மேஜர் இன்க்ரீடியன்ஸை பற்றி நான் பொதுவாக சொல்லியிருக்கேன். இப்போ பொதுவான முறையில் இதுக்கு என்னென்னலாம் எக்யூப்மெண்ட்ஸு தேவைப்படுது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அதாவது பெயிண்ட் அப்படின்னாலே அதில் முக்கியமான ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கிரைண்டிங்கும் மிக்சிங்கும் தான். அப்போ கிரைண்ட் பண்ணணுன்னா அதுக்கு தகுந்த மில்லிங் வேணும், மிக்சிங் தகுந்த மில்லு வேணும். இப்போ கிரைண்ட் அப்படின்றது என்னென்னா டு ரெடியூஸ் த பார்ட்டிகல் சைஸு. பிக்மெண்ட் ஒரு வரப்போ 63 மைக்ரான் இருக்கும், அது கிட்டத்தட்ட ஒரு 20 மைக்ரான் சைஸில் நம்ம ரெடியூஸ் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் இந்த பிக்மெண்ட்டு எக்ஸ்டெண்டர் எல்லாத்தையும் சேர்த்து மீடியத்தோட குழைவாக்குறோம். அது ஃபியூ அடிட்டிவ்ஸு சால்வெண்ட்லாம் போட்டு. இப்போது இதில் வந்து நாம் எந்த ஒரு பிக்மெண்ட்டையும் கரைக்கவே செய்யலை. அதை பற்றி நான் ஏற்கனவே தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ப்ரீவியஸ் கிளாஸில். அதாவது டைன்னா கரைப்பாங்க, ஆனால் பிக்மெண்ட்னா அரைப்பாங்க. இது எப்படின்னா இந்த சின்ன குழந்தைங்களுக்கு வந்து தேனில் டேப்லெட்டை நுணுக்கி கொடுக்குற மாதிரி, அது டிஸ்பர்ஷன், அதாவது கூழ்மம்னு பேர். டிசல்யூஷன்றது சோடியம் குளோரைடு காமன் சால்ட் இருக்குல்ல, அதை வந்து தண்ணியில் கலந்திங்கனாக்கா சுத்தமாக கரைஞ்சிரும். ஸோ இந்த ரெண்டுத்துக்கு டிஃப்ரெண்ட் ப்ராசஸ். டைன்னு வந்தால் டிசல்யூஷன், நல்லா டிசால்வ் ஆகணும் அதில். வேறஸ் இதில் டிஸ்பர்ஸ் ஆகணும், அதாவது ஈவனாக பரவணும் அது. அப்போது இந்த டிஸ்பர்ஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த பார்ட்டிக்கல் சைஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறது தான். பார்ட்டிக்கல் சைஸை ரெடியூஸ் பண்ணிவிட்டு அது ஒரு பர்டிகுலர் மீடியத்தில் இருக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணிக்கிறோம். புரியுதுங்களா? டிசல்யூஷன் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சால்ட்டை கரைக்கிறது தான். ஸோ அதனால் பெயிண்டில் வந்து டிசல்யூஷன் கிடையாது, டிஸ்பர்ஷன் மட்டுமே. இப்போது டிஸ்பர்ஷன் வந்து அதாவது பிக்மெண்ட்டு, எக்ஸ்டெண்டர், மீடியம், சில அடிட்டிவ்ஸு, வேணுங்கிற அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைக்கிறோம். அப்போது இதை அரைக்கிறதுக்கும் அதுக்கப்புறம் நல்ல மேக்கப் வேணுங்கிற வால்யூம் மேக்கப் பண்ணுறதுக்கும் நமக்கு ரெண்டே டைப் ஆஃப் மிஷின் தான். ஒன்று அரைக்கிறதுக்கான மிஷின், அதாவது கிரைண்டிங் மிஷின். இன்னொன்று வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு செட்டப். அப்போது இந்த இப்போ தற்காலத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா பிக்மெண்ட்லாம் ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் அரைக்கிறதுன்றதையே இப்போ எமல்ஷனில் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக மிக்சிங்கும் பண்ணுறாங்க. அந்த மாதிரியும் பண்ணலாம். அதுக்கான ஹோமோஜினைஸ் எல்லாம் இப்போது ஸ்பெஷல் டைப்லாம் மிஷின்ஸ்லாம் வந்திருக்கு இதில். இப்போது நாம் வந்து பெயிண்ட்டை அதாவது பிக்மெண்ட்டை அரைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ இது வந்து ஹார்லிக்ஸ் கரைக்கிற மாதிரி தான். இப்போ சால்ட் எடுத்து வாட்டரில் டைரெக்டாக நீங்கள் கரைச்சிடலாம், கடகடன்னு கரைஞ்சிடும். ஆனால் ஹார்லிக்ஸை டைரெக்டாக கரைச்சிங்கன்னா திப்பி திப்பியாக போயிடும். அப்போ அந்த இடத்துல நாம் என்ன பண்ணுறோம், ஒரு லியூக் வார்ம் வாட்டர்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அது மாதிரி வெதவெதப்பான தண்ணியில் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு அதை வந்து நாம் என்ன பண்ணுறோன்னாக்கா இது பண்ணிக்கலாம். அதாவது கொஞ்சமான தண்ணியில் ஹார்லிக்ஸ் எப்படி நாம் கொஞ்சமாக அப்படி கூழ் மாதிரி கரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம போடுறோமோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு வரலாம். புரியுதுங்களா? ஸோ அப்படி வரப்போ அதுக்கப்புறம் நம்ம கூழ்மமாக கரைச்சிட்டு வேணுங்கிற அளவு தண்ணியை ஊற்றி கலந்தோம்னாக்கா அந்த ஹார்லிக்ஸ் வந்து ஒரு யூனிஃபார்ம் கன்சிஸ்டன்சி கொடுக்குதில்ல, அதே மாதிரி பெயிண்ட்டை நம்ம தயார் பண்ணுறோம். ஸோ அப்போ இந்த ஸ்டேஜ் பேர் ப்ரீமிக்சிங் அப்படின்னு பேர். இந்த ப்ரீமிக்ஸுக்கு நாம் வந்து ஒரு நல்ல ஸ்டிரர் வச்சுருக்கணும். இந்த ஸ்டிரர் பேட்ச் சைஸுக்கு தகுந்த மாதிரிலாம் மாறும். இதில் வந்து இம்பல்லர்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த இம்பல்லர் டிஃப்ரெண்ட் டைப்ஸில் எல்லாம் இருக்குது. இப்போ இது வந்து நான் அந்த விசுவலில் காமிக்கிறது ஒரு லெபரட்டரி மாடல் அது. அதுக்கப்புறம் பைலட் ஸ்கேலில் இருக்குது. அதுக்கப்புறம் ஹெவியாக மேஜர் பிளான்ட்டுக்குன்னு ஸ்பெஷல் மிக்சர் இருக்குது. இப்போது இந்த மிஷினரியை பற்றி பேசுகிறப்போ நீங்கள் இந்த மாதிரி லெபரட்டரி மாடல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 18,000 20,000 கீழே தான் இருக்கும். 10,000 20,000 ரூபாய் இருக்கும். அதோட ஆர்பிஎம் இதெல்லாம் பேஸ் பண்ணி அது மாறலாம் ரேட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்னும் ஹையர் கெப்பாசிட்டிக்கு போகணுனாக்கா 200 லிட்டர் கெப்பாசிட்டியில் இருக்குது. அது வந்து இண்டஸ்ட்ரியல் இம்பெல்லர் சொல்கிறது. இது மாதிரி வாலில் சைட் வாலில் இப்படி ஹேண்ட் மிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியும் போடலாம். இல்லாட்டினா வெர்டிக்கல் மாடல், மவுண்டட் மாடல் இந்த மாதிரியும் இருக்குது வெர்டிக்கலில் பிளாட்ஃபார்மில். இந்த மாடல் வந்து தட் இஸ் அ டிஸ்பர்சர் இல்லாட்டினா டிஸ்பர்ஷன் மிக்சர் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் சில பேர் வந்து அதாவது இந்த இது மாதிரி ஹேண்ட் மில்லு மாதிரி வச்சுருப்பாங்க. ஹேண்ட்மேடு
ஹேண்ட் ஹெல்டு தட் இஸ் மிக்சிங் மாதிரி. அதை எப்படி இந்த இதுக்கெல்லாம் வந்து இந்த ஸ்க்ரூ ட்ரைவருக்கெல்லாம் ஓப்பன் பண்ணுறதுக்கு எல்லாம் வச்சுப்பாங்க இல்லையா, ட்ரில்லிங் ஃபிட்டு, அது மாதிரி ஹேண்ட் ட்ரில்லிங் ஃபிட் மாதிரி ஹேண்ட் மிக்சிங்லாம் உண்டு. ஆனால் அது எப்போதுமே அன்சேஃபு ஆஸ் ஃபார் அஸ் பெயிண்ட் இஸ் கன்சர்ன். ஏன்னா எங்கேயாவது தெளிச்சதுன்னா ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். கை ஏன்னா பெயிண்ட் வந்து ஒரு திக் லிக்விட் அப்படிங்கிறதுனால எப்படி வேணாலும் பிஹேவ் பண்ணும். அதனால் பெட்டர் வந்து ஒரு ஃபிக்ஸ்டு மவுண்டிங்கில் டேபிள்லேயோ இல்லாட்டினா சைட் வால்லையோ இல்லாட்டினா ஸ்டாண்ட் போட்டோ மிக்ஸ் பண்ணுறது தான் சேஃபான ஒரு மெத்தட். இப்போ இதுலேயே அந்த அப் அண்ட் டவுன் மோஷன் போகிறதுக்கெல்லாம் ஹைட்ராலிக் மிஷின்ஸ்லாம் வந்தாச்சு இதில். அதுக்கப்புறம் என்னன்னாக்கா தட் இஸ் டில்ட் டைப்பில் இந்த மாதிரியும் இருக்குது. ஸோ இப்போ இது எல்லாமே விசுவலில் காமிச்சிருக்காது. இந்த ஹைட்ராலிக் மிக்சர் அப்படிங்கிறது கொஞ்சம் சீப்பான வெரைட்டி அது. இப்போ நம்ம கொஞ்சம் விஸ்காசிட்டி அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். விஸ்காசிட்டி அப்படிங்கிறது இந்த திக்னஸ் ஆஃப் த லிக்விட் சொல்லுவாங்க. ஸோ எந்த அளவுக்கு அதோட வழவழப்பு தன்மை, குழவழப்பு தன்மை, ஈஸியாக ஃப்ளோ ஆகிற தன்மை அப்படின்னு சொல்லலாம். இப்போ வாட்டரையும் கேஸ்டர் ஆயிலையும் எடுப்போம். வாட்டரை எடுத்திங்கனாக்கா துறன்னு கொட்டிடும், ஆனால் கேஸ்டர் ஆயில் ஸ்லோவாக தான் கொட்டும். அப்போது இந்த லிக்விட்ஸோட லேயர்ஸு ஒன்றோட ஒன்று உராய்தல்னால் வரக்கூடியது தான் நாம் என்ன சொல்கிறோம், இந்த இது சொல்கிறோம், அதாவது விஸ்காசிட்டி அப்படிங்கிறத சொல்கிறோம். சரிங்களா? அப்போது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் லிக்விட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, விஸ்காசிட்டி. இந்த விஸ்காசிட்டிக்கு தகுந்த மாதிரி தான் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பெயிண்ட்டோட அந்த மிஷின், அந்த ட்ரில்லிங் கிரைண்டிங் மிஷின்ஸை நம்ம செலக்ட் பண்ணுறோம். இப்போ வந்து மிக்சிங்க்கும் அதே தான். அப்போது நல்ல திக்காக இருக்கிற சில மெட்டீரியலுக்கெல்லாம் நம்ம பக் மிக்சர் அப்படின்னு இருக்குது, அதை யூஸ் பண்ணுறோம். இந்த பக் மிக்சரோட உள்பக்கம் அந்த மாடல் பார்த்திங்க அப்படின்னாக்கா அது ஒரு ஹெமிஸ்பெரிக்கலாக இருக்கும், ஹொரிசாண்டலாக வச்சுருப்பாங்க. அதில் இம்பல்லர் உள்பக்கம் இந்த மாதிரி மாறி மாறி ஆங்கிளில் இருக்கும். அப்போது அது இந்த பேட்லிங்னு சொல்லுவாங்க. அந்த பேட்லிங் பண்ணுறதுக்கு, ஸ்டிஃப் பெயிண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி போனி மிக்சர்னு சொல்லுவாங்க. இந்த போனி மிக்சரில் என்னன்னாக்கா மேலேருந்து ரோட்டார் இருக்கும், அது சுற்றும், கீழேயும் அது சுற்றும், அந்த கண்டெய்னரோட சேர்த்து சுற்றும் ஆப்போசிட் சைடில். அப்போது இந்த செமி ஃப்ளூயிடாக இருக்கிற காம்பவுண்ட்ஸு, சவுண்ட் டெட்னர், ரப்பிங் காம்பவுண்ட் அப்படிலாம் இருக்குது, திக் பேஸ்ட்டாக இருக்கும். அதெல்லாம் பேஸ்ட் ஃபார்மில் இருக்கிறதெல்லாம் இதில், கொஞ்சம் செமி பேஸ்ட்டாக இருக்கிறதெல்லாம் இதில் அரைக்கலாம். ஸோ இதை ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்காங்க பாருங்கள் போனி மிக்சரை. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி ரிப்பன் பிளேட் டைப்பில் இருக்கும் அதில். இதை தவிர இந்த மாதிரி பால் மில்லாம் யூஸ் பண்ணாங்க வெர்டிக்கல் மாடலில். உள்ள ஸ்டீல் ஷார்ட்ஸ் இருக்கும், இல்லாட்டினாக்கா பெபிள்ஸ் இருக்கும். டார்க் ஷேடாக இருந்தாக்கா ஸ்டீல் ஷார்ட் யூஸ் பண்ணுவாங்க. பெபிள்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா லைட்டர் ஷேட்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அட்ரிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, இதுவும் எனாமல் பெயிண்ட்ஸுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் ட்ரிபிள் ரோல் மில் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஸ்டிப் பெயிண்ட்டு, பட்டி, இதுக்கெல்லாம் இது இந்த ட்ரிபிள் ரோலர் யூஸ் ஆகுது. இந்த ட்ரிபிள் ரோலரோட மெக்கானிசம் வந்து ரொம்ப முக்கியம். அதாவது 2 ரோலர் இருக்கும், ஒரு வந்து ஸ்டேபிளான ரோலர், இந்த இன்பிட்வீனில் போகிறதுனால அந்த ஃப்ரிக்ஷன்னால் அது வந்து கிரைண்ட் ஆகிடுது. அதுக்கப்புறம் இதை எங்கே கொட்டுறது, இந்த பெயிண்டெல்லாம் அரைச்சிட்டு அப்படின்னா ஸ்பெஷல் டேங்க்ஸ் இருக்குது, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டேங்க்ஸு. அதை வந்து 100 கேலன் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டேங்க்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் 300 கேலன். ஸோ கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு மேஜர் குவான்டிட்டியை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக. ஆனால் எப்போதுமே மூடி போட்டு வச்சுருக்கணும். கார்பாய், பிளாஸ்டிக் கார்பாய், என்சி ட்ரம், அதுலேயும் நம்ம போட்டு வைக்கலாம். இதுவரையிலும் ஒரு சிம்பிளான ஒரு அரேஞ்ச்மெண்ட் பற்றி, அதாவது மிக்சிங் கிரைண்டிங்க்கு என்னென்னலாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸில் இதை விட இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக பார்ப்போம். தேங்க்யூ வெரி மச். ஏதாவது டவுட் இருந்ததுனாக்கா நீங்கள் கேட்கலாம்.